வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். இந்திய அணிக்கு எதிரான போட்டியில ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற 206 ரன்கள் இலக்கா நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்திய அணியோட ஸ்கோர் 220 ரன்களுக்கு மேல செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கடைசி 5 ஓவர்ல வெறும் 48 ரன்கள் மட்டுமே இந்திய அணி எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலிய அணியின் ஹெசல்வுட் மட்டும் 4 ஓவர்கள்ல 14 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தது சாதகமா மாறி இருந்துச்சு. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 போட்டியில ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து இந்திய அணி விளையாடி வராங்க. இதுல டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா விராட் கோலி கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க. ஸ்டார்க் வீசின முதல் ஓவர்ல நிதானம் காட்டின நிலையில ஹெசல்வுட் வீசின 2வது ஓவர்ல விராட் கோலி டக் அவுட் ஆகி வெளியேறி இருந்தாரு. அதுக்கப்புறமா ஸ்டார்க் வீசின 3வது ஓவர்ல 4 6 ஒரு பவுண்டரி உட்பட 29 ரன்களை ரோஹித் சர்மா விளாசியும் இருந்தாரு. அதுக்கப்புறமா ஆட்டத்தின் கட்டுப்பாடு ரோஹித் சர்மாவோட பேட்ல இருந்துச்சு. 5வது ஓவர் வீச பேட் கமெண்ட்ஸ் வர சிக்ஸரோட வரவேற்றாரு. அந்த ஓவர்ல 15 ரன்கள் சேர்க்கப்பட 6வது ஓவர் முடிவுல இந்திய அணி 60 ரன்களை விளாசி இருந்தாங்க. இதுக்கிடையில ரோஹித் சர்மா வெறும் 19 பந்துகள் அரை சதம் அடிக்க அதிரடியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றாரு. ரிஷப் பந்த் தன்னோட பங்குக்கு சிக்ஸர்களை பறக்க விட இந்திய அணியோட ஸ்கோர் வேகமா உயர்ந்துச்சு. ஒவ்வொரு ஓவரும் குறைஞ்சது 2 சிக்ஸர்கள் பறந்துட்டே தான் இருந்துச்சு. தொடர்ந்து அதிரடி காட்டின ரிஷப் பந்த் 15 ரன்கள்ல வெளியேற ரோஹித் சர்மாவோட சூரியகுமார் யாதவ் இணைஞ்சாரு. 2 பேரோட அதிரடியால இந்திய அணியோட ஸ்கோர் 10 ஓவர்கள்ல 114 ரன்களா இருந்துச்சு. அதிரடியா ரோஹித் சர்மா சதம் விளாசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஸ்டார்க் வீசின யாக்கர்ல 92 ரன்கள் எடுத்து வெளியேறி இருந்தாரு. அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் சிவம் துபே கூட்டணி இணைஞ்சு ரோஹித் சர்மா விட்ட இடத்துல இருந்து அதிரடியை தொடர்ந்தாங்க. சிவம் துபே வந்ததும் தைரியமா பவுலிங் செஞ்ச ஜாம்பா பந்துல அபாரகரமா ஒரு சிக்ஸர் விளாசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டைனிஸ் பவுலிங்ல துபே பவுண்டரி அடிக்க சூரியகுமார் யாதவ் அசாத்திய 6 ஒன்னு விளாசினாரு. பிட்ச்ல ஸ்லோயர் பந்துகள் எடுபடுவதை அறிஞ்சு ஆஸ்திரேலிய அணி வேகத்தை குறைச்சாங்க. அதனால பலம் கொடுத்து ஷாட்ஸ்களை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்திய அணி வீரர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படியான லோயர் பந்துல சூரியகுமார் யாதவ் 31 ரன்கள்ல வெளியேற ஹர்திக் பாண்டியா சிவம் துபே கூட்டணி இணைஞ்சாங்க. 2 ஓவர்களா 2 பேரும் பவுண்டரி அடிக்க முடியாம சிரமத்தை சந்திச்சாங்க. இதனால 18 ஓவர் முடிவுல இந்திய அணியோட ஸ்கோர் 181 ரன்களா இருந்துச்சு. அப்போ ஸ்டைனிஸ் வீசின 19வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து 2 சிக்ஸர்களை விளாச சிவம் துபே 28 ரன்கள்ல வெளியேறினாரு. அதுக்கப்புறமா கடைசி ஓவரை வீச பேட் கமெண்ட்ஸ் அழைக்கப்பட்டாரு. இந்த ஓவர்ல ஜடேஜா அற்புதமா ஒரு சிக்ஸரை விளாச மொத்தமா 10 ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு. இது மூலமா இந்திய அணி 20 ஓவர்கள்ல 5 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்களை குவிச்சும் இருந்தாங்க. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.